நீங்கள் இப்போ தான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது ஒன்று வீடியோ மட்டும் இம்போர்ட் ஆகும், இல்லை ஆடியோ மட்டும் இம்போர்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம்லைனில் சோர்ஸ் பேட்ச்ன்ற ஆப்ஷனில் ஒன்று வீடியோ மட்டும் ஆன் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஆடியோ மட்டும் ஆன் பண்ணியிருப்பீங்க. இப்படி ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் எனேபிள் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது ஒன்று ஆடியோ மட்டும் இம்போர்ட் ஆகும், இல்லை வீடியோ மட்டும் இம்போர்ட் ஆகும். இது சால்வ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் பேட்சை வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுத்துலையுமே எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைம்லைனில் எந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணாலும் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே சேம் இம்போர்ட் ஆகும். இது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஹை காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளிப்ஸில் இருந்து வீடியோ மட்டும் இம்போர்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோ மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆடியோ மட்டும் வேணும்னா ஆடியோ மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு ஃபியூச்சராக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே கட்குருவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். நீங்கள் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேரில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.